இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் மிக பரபரப்பான வாத பிரதிவாதங்கள் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. கவர்னர்களுக்கு 3 மாசம் டைம் கொடுத்ததே ஜாஸ்தி, அதுக்குள்ள நீங்க கையெழுத்து போடணும், 3 மாசம்லாம் கொடுக்காதீங்க என்று எதிர்கட்சி மாநிலங்கள் மிக கடுமையான வாத பிரதிவாதங்களை உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வின் முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கவர்னரை நோக்கி, கவர்னர் மற்றும் கவர்னர் யாருடைய ஏஜென்டா இருக்காரோ அந்த மத்திய அரசை நோக்கி பல்வேறு விதமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் தொடங்கி 5 நீதிபதிகளும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க கேள்விகளுக்கு பதில் இல்லாம மோடி அரசு கோர்ட்டே தலையிட முடியாது, கவர்னர் என்ன பண்றாரோ அதுதான் என்றெல்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது ஊர் பக்கம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களால ஒருத்தருக்கு தெளிவுபடுத்த முடியலன்னா அவரை இன்னும் அதிகமாக குழப்பி விட்டுட்டா நீங்க தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை கவர்னர் விவகாரத்தில் குறிப்பாக அரசியல் சாசன அமர்வின் முன்பாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? கவர்னருக்கு 3 மாதம் நேரம் கொடுத்தது அப்படிங்கிறதே ஜாஸ்தி என எதிர்கட்சிகள் வாதத்தை வைத்ததனுடைய பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மெலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு கவர்னருக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை பெற்றது. அதற்கு பிறகு கவர்னரே கையெழுத்து போடாமல் 10 மசோதாக்களை இந்திய வரலாற்றிலேயே உள்ளபடியே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு கையெழுத்தே இல்லாமல் உச்சநீதிமன்றம் அவை கையெழுத்து போடப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும் சட்டமானது என்று அறிவித்தார்கள். டீம்டு டு பி அசன்ட் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதற்கு நேரடியாக நியாயமாக இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை எதிர்த்து அப்பீலுக்கு போயிருப்பாங்க. சீராய்வு மனு அல்லது பெரிய பெஞ்சுக்கு கொண்டு போகணும்னு அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கலாம். மோடி கவர்மெண்ட் அதை பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஒரு வழக்கில் நீங்கள் அதுக்கு மேல்முறையீடு போகலை. அப்போ மோடி கவர்மெண்ட் இதை ஏற்றுக்கிட்டாங்க போல, கவர்னர் இனிமேல் 3 மாதத்துக்குள்ளே கையெழுத்து போடணுங்கிறத அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டது. ஏறத்தாழ 418 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டு அது ஃபுல்லாக வந்துருச்சுன்ற பிறகு ஒரு மையான அமைதியில் பாஜக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா குடியரசுத் தலைவரை வைத்து ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்புகிறார்கள். அதை பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க எடுத்திருக்காங்க. எடுத்த முதல் நாளே சொல்லிட்டாங்க, இந்த கேள்விகளுக்கு நாங்கள் என்ன பதில் சொன்னாலும் கவர்னர் வழக்கில் கொடுத்த தீர்ப்பு கொடுத்ததுதான், எந்த வகையிலும் தமிழ்நாடு கவர்னர் வழக்கின் தீர்ப்பை நாங்கள் பேசக்கூடியதோ அல்லது இங்கே கொடுக்கக்கூடிய அட்வைஸோ மாற்றாது அப்படின்னு தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் டே 1லேயே டிக்ளேர் பண்ணுறாரு. டிக்ளேர் பண்ணிவிட்டு வாத பிரதிவாதங்கள் ஆரம்பிக்குது. முதல்ல அரசு தரப்பு மத்திய அரசின் சார்பாக ஆஜராகிறாங்க. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் தன்னுடைய மொத்த சட்ட புலமையும் கொண்டு வந்து இறக்குறாரு. கவர்னர் நினச்சது தான், கிட்டத்தட்ட ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச அவரே கேட்க மாட்டாருன்னு இந்த வசனத்தெல்லாம் கொண்டு போய் கவர்னருக்கு போட்டு அவர் ஒரு முறை ஒரு மசோதாவை கையெழுத்து போட மாட்டேன், இந்த மசோதாவே எடுக்கக்கூடாது என்று முடிவு செய்தவர் வைத்து விட்டால் அவ்வளோதான் அந்த மசோதா. அதுக்கு மேலே அவர் ஏன் அதில் கையெழுத்து போடல, அவர் ஏன் திரும்ப அனுப்பலை, இதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாதுன்னு கோர்ட்டுக்கே போய் மத்திய அரசு பாஜக அரசு மோடி அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதாடுகிறார். இதில் நம்ம ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காக அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், கவர்னரை விட குடியரசுத் தலைவர் பதவி உயர்ந்தவரா இல்லையா? இந்தியாவில் டாப் மோஸ்ட் இருக்கக்கூடியவர் குடியரசுத் தலைவர். இந்த குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துகிறார். நீங்கள் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது சரியான முறைப்படி அமல்படுத்தலைன்னா குடியரசுத் தலைவருடைய உத்தரவு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி யார் முதலமைச்சராக இருந்தாரோ அவரையே மீண்டும் முதலமைச்சராக்குறோம்னு உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் எவ்வளவோ தீர்ப்புகளை கொடுத்து விட்டது. குடியரசுத் தலைவரின் உத்தரவையே ரத்து செய்ய அதிகாரம் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துக்கு கவர்னருக்கு உத்தரவிட வழிகாட்ட அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் பேசுறது அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆனா ஆவணா கூட தெரியாதவர்கள் கூட இப்படி பேச மாட்டார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது நான் ஒரு அப்ளிகபிலிட்டிக்காக இதை நான் சொல்கிறேன். துஷார் மேத்தா அவர்கள் மீது நமக்கு எந்த தனிப்பட்ட வகையும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான குதர்க்கமான நீங்கள் அந்த 6 நாளில் 3 நாள் அவங்க பண்ண 3 நாள் 4 நாட்கள் வரைக்கும் போச்சு.
பண்ண வாதங்கள் எல்லாமே தர்க்கம் இல்லை குதர்க்கம் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உச்சநீதிமன்றம் எதுலேயுமே தலையிட முடியாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதாங்கிற நிலைக்கு அவர் வந்து விட்டார், அப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல மாற்று தரப்பு மத்திய அரசு ஃபுல்லாக வாதாடிட்டு போயிடுச்சு. மாற்று தரப்பு வரும்போது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா மேற்கு வங்கம், கர்நாடகா, இமாச்சல் பிரதேசம், இந்த மாநிலங்கள் இப்போது வாதாடி இருக்கிறார்கள். இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இந்த 3 மாநிலங்களிலிருந்து வந்து பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கர்நாடகா, இமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களுடைய இது ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி வரும்போது என்னென்னலாம் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபில் அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு ஆஜராகி அவர் குறிப்பிடுகிறார், ஆர்டிகல் 200 அப்படிங்கிறது கவர்னரை ரிட்டர்ன் பண்ணணும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அப்படின்னா கவர்னருடைய பவருங்கிறது அந்த இடத்துல கையெழுத்து போடணும், ரிட்டர்ன் பண்ணணும், பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். இதை தவிர ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா இமீடியட்லின்னு தான் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணணும். ஃபோர்த் வித் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம், உடனடியாக என்பதாகத்தான் நீங்கள் கருத வேண்டும். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா எத்தனை, 3 வருஷமா அப்படிங்கிற கேள்வி வருது. எடப்பாடி அவர்கள் பீரியடில் ஜெயலலிதா அம்மையார் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கினாங்க. அந்த மசோதாவை ஆர்.என். ரவி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார் 2025 வரைக்கும். எடப்பாடி ஆட்சி 2021 முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்பாக 2020 அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது, மீன்வள பல்கலைக்கழகம்னு நினைக்கிறேன். 2020 நிறைவேற்ற மசோதாவை 25 வரைக்கும் 4.25 வருஷம் வச்சுக்கிட்டு கவர்னர் உட்கார்ந்துருப்பார். 4.25 வருஷம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளா அப்படின்னு இப்போ நம்ம சாதாரணமாக கேட்குறோம்ல, இந்த லெவலுக்கு நீதிபதிகள் கேட்குற நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. கபில் சிபில் சொல்லுகிறார், பில்ஸ் கேனாட் வெயிட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ உடனடியாக சட்டமாக அதை ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் மசோதாவை கிடப்பில் போட்டுட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறத ஏற்றுக்க முடியாது என்பதாக அவருடைய பதிவு இருக்கிறது. மாநில அரசுகளுடைய பில்ஸை கேள்விக்கு உள்ளாக்குவது, அது சட்ட ரீதியாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மத்திய அரசோட வேலை இல்லை. சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு கன்சென்ட் கொடுங்க, கோர்ட்டில் வழக்கு போட்டு தப்பாக இருந்தால் நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டு போகட்டும். அது சரியாக தப்பாங்கிறத உட்காந்து அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, இல்லை ஆமாம் கவர்னர் நினச்சது தான் வச்சது தான் சட்டம், இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு மத்திய அரசுக்கும் அது வேலை இல்லை. கொண்டு வராங்கன்னா நீங்கள் உடனடியாக அதுக்கு ஒப்புதலை கொடுங்க. சட்டம் தப்பாக இருந்தால் நீதித்துறைக்கு அந்த ரோல் இருக்குங்கிற இடத்துக்கு கபில் சிபில் நகர்த்துக்கிறார். கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா யார் வேணாலும் அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போகலாம். ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தை அரசிதழில் வெளியிட்டீங்க அப்படின்னா அதை எதிர்த்து யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போகலாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ. அந்த மாதிரி பல சட்டங்களை எதிர்த்து காங்கிரஸ் பீரியடில், யூபிஏ பீரியடில் பாஜக போயிருக்கிறார்கள். இன்றைக்கி இடியை எதிர்த்து பல வழக்குகள், வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகலையா? இவங்க இருக்கிற மசூதி கீழெல்லாம் போய் நாங்கள் எங்கள் சிவனை தேடுறோன்னு போனதுக்கெல்லாம் எதிர்த்து வழக்கு போய் உச்சநீதிமன்றம் தடுத்து வைக்கலையா? உங்கள் சோ கால்டு ராம் ஜென்மபூமி டிஸ்பியூட்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பாபர் மசூதி இடிப்பு தான் வழக்காக போச்சு. அதனோட சேர்த்து கிளப் பண்ணி ராமர், குழந்தை ராமர் அவர் வழக்கு போட்டார்னு கொண்டு போய் ஒரு ஜட்மெண்ட் வாங்கினீங்க இல்லையா? கோர்ட்டு மூலமாக தானே பண்ணீங்க. இப்போ இந்த மாதிரி எதுனாலும் கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னா மாநில அரசுடைய சட்டத்தில் நீங்கள் என்ன கான்ஸ்டிடியூஷனாலிட்டி பார்க்க வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கே வருது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஒரே விஷயம், அது மாநில அரசு மட்டும் சம்மந்தப்பட்டதா? நீங்கள் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியதான். இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு திருத்தத்தை சேர்த்து கொடுங்கன்னு அனுப்பலாம். 3வது, இதில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்த ஒத்திசைவு பட்டியலாக இருக்கிறது என்று சொன்னால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இதுக்கு மேலே கவர்னர் அந்த பில்லை எதுக்கு, அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் 24 மணி நேரத்தில் ஒரு முடிவெடுக்கலாங்கிற நிலைமைக்கு நகர்த்திட்டாங்க. இதில் கபில் சிபில் எழுப்பக்கூடிய மிக முக்கியமானது, ஆண்டு கணக்கில் இவர்கள் மசோதாக்களை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து அதன் மூலமாக அரசுகள் நடப்பதற்கே இவர்கள் குறுக்க நிற்கிறார்கள். ஒரு அரசு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணாதான் அவங்க சில வாக்குறுதிகளை கொடுத்து வந்திருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலாவை தான் நமக்கு கோட் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது பல வாக்குறுதிகளை மக்களிடம் கொடுத்து விட்டு வருகிறது. அந்த கட்சிக்கு இருப்பது 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளுக்குள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தீர்மானங்கள் கொண்டு வருவார்கள், சட்டம் இயற்றுவார்கள். அந்த சட்டம் அங்கே இருக்கக்கூடிய கவர்னருக்கு போகிறது. இந்த கவர்னர் இந்த கட்சியினுடைய ஆட்சி காலம் முடிகிற வரை அதை கையெழுத்து போடாமல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதில் 4.5 வருஷம் வச்சுருக்காரு, வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அந்த அரசை செய்ய விடாமல் இந்த கவர்னர் தடுக்கிறார். இது இந்த அரசுக்கு அதிகாரம் கொடுத்து தேர்ந்தெடுக்கிற மக்களை
மலினப்படுத்துவதாக, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு எதிரானது என்று ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா பதிவு செய்கிறார். இதை கொடுத்து தான் தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் அந்த தீர்ப்பையே இவ்வளவு பண்ணதுனால இந்த கவர்னர் கையெழுத்தே போட வேண்டாம், நாங்கள் பாஸ் பண்ணுறோம்னு அவங்களுடைய உச்சபட்ச அதிகாரத்தை கையில் எடுத்து அவங்க பாஸ் பண்ணாங்க. அப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, இந்த கவர்னர் தடுத்து நிற்பது அங்கே இருக்கக்கூடிய வெறும் மாநில அரசு அல்ல, இந்த மாநில அரசை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களை, அந்த மக்கள் எதை செய்யணும்னு நினச்சி இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதை நிறுத்துறீங்க. யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் தி வில் ஆஃப் த ஸ்டேட், வில் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட்டுங்கிற இடத்துக்கு வருது. அந்த மாநிலத்தின் மக்களினுடைய ஒருமித்த எண்ணத்துக்கு எதிராக ஒரு கவர்னர் அங்கே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற இடத்துக்கு தான் இது வருது என்பதாக அந்த வாதம் நகர்கிறது. ரொம்ப முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா, திரும்பவும் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலாவை நான் கோட் பண்ணுறேன். எவ்வளவு நாட்களுக்கு பதிலாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் அதையும் ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணுறாரு. நம்முடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது மிக நீண்ட நாட்கள் விவாதம் நடந்தது. பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பெருமளவுக்கு இது பண்ணாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், பாபா சாஹேப் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, எதுக்கு நம்ம ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போடுறோன்னா, ரொம்ப பெரிய பொறுப்பு குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ அவங்கள நீங்கள் 3 நாளைக்குள்ளே இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம நெருக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாளைக்குள்ளே அப்படின்னு அதை சொல்கிறதே அவங்கள கட்டுப்படுத்தி அல்லது அவங்க அதிகாரத்தை சும்மா குறைக்கிற மாதிரி இருக்குது. அவங்க எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறாங்க, வந்தால் பார்த்துட்டு மக்கள் நலனுக்காக உடனே அனுப்பதானே போகிறாங்க. அதனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வரலான்னு பாபா சாஹேப் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு முன்பாக என்ன வார்த்தை இருந்தது தெரியுமா? 6 வாரங்களுக்கு மிகாமல் 1.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடணுன்றதுக்கு பதிலாக 1.5 மாதங்கிறதே கூட ஜாஸ்தி, அதுக்குள்ளேயே பார்த்து மக்கள் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கையெழுத்து போட்டுருவாங்க. நம்ம இப்படி 1.5 மாதம்னு ஒரு டீச்சர் ஹோம்ஒர்க்கெல்லாம் இத்தனை மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சு இந்த வாரத்துக்குள்ளே அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க பதவிக்கு அது ஒரு வேளை கண்ணிய குறைச்சலாக இருக்கலாம், ஒரு அழுத்தம் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போட்டுக்கலான்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பேசிய அந்த குறிப்பு ஜட்ஜ்மெண்ட்டில் கோட் பண்ணி, உங்களுக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட்டதே 6 வாரங்கள், அதுக்கு பதிலாக தான் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத அவர் கோட் பண்ணுறாரு. அப்போ இதை இன்றைக்கு அதை மேபி அதை பின்னாடி அடுத்தடுத்து வேறு எதுவும் மாநிலங்கள் அதை கோட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே கே வேணுகோபால் அவர்கள், முன்னாள் அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் அவர்கள் கேரளாக்காக ஆஜராகும்போது அவர் ஒரு விஷயம் மெயின்டெனபிலிட்டியில் ஆஜராகும்போது அவர் சொன்னார் என்னென்னா, நீங்கள் அடிப்படையில் இந்த 14 கேள்வியில் நீங்கள் 2 அல்லது 3க்கு மட்டும் பதில் சொன்னால் போதும், மீதி எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கவர்னர் ஜட்ஜ்மெண்ட்லேயே இதுக்கெல்லாம் பதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இத்தனாம் பேராகிராஃபை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கே வேணுகோபால் ஒரு வாதத்தை வச்சார். போகிற போக்க பார்த்தா அப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக மற்ற 2 மாநிலங்களும் வச்சுருக்கிறாங்க. அடிப்படையில் கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இது இருக்கிறது, கவர்னர்களினுடைய இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இமாச்சல் பிரதேசிலும் சரி, இந்த பக்கம் கர்நாடகாவும் மிக கடுமையான வாதங்களை முன்வைக்கிறார்கள். ஆனந்த் சர்மா அவர்கள் ஆஜராயிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்ரமணியம் ஆஜராயிருக்காரு கர்நாடகாவுக்கு. ஸோ இவங்கெல்லாம் வச்சுருக்கக்கூடிய வாதங்களுடைய பின்னணி, அதை வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஏறத்தாழ தினந்தோறும் அந்த கவர்னருடைய அந்த ஹியரிங் போன காலகட்டத்தில் திரும்ப திரும்ப நீதிபதிகள் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் நீங்கள் இதை அணுகிறீங்கன்னு மத்திய அரசை பார்த்து கேட்குறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களாங்கிறதுல தொடங்கி பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. கவர்னருக்கு அப்படியெல்லாம் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத அவங்க திரும்ப 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 அப்சர்வேஷன்ஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். பல நேரங்களில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்திய நீதித்துறை அதெல்லாம் கேள்வியெல்லாம் நல்லா தான்ப்பா கேட்பாங்க, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதும்போது வேறு மாதிரி இல்லைப்பா எழுதிடுவாங்க, நீங்கள் எப்படி இதையும் அதையும் மேட்ச் பண்ணுறீங்க? நம்ம இதுக்கு முன்பாக இருந்த சந்திரசூட்டில் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய சிஜே வரைக்கும் லெக்சரில் வெளியில் பேசும்போது அவங்க பேசுகிறதுக்கும் ஃபங்க்ஷனிங்லேயும் மேட்ச் ஆகலையே அல்லது இந்த லெவலுக்கு அது இல்லையே அப்படின்னா அந்த கேள்வி மிக நியாயமான கேள்வி தான். ஆனால் இதில் எந்த இடம் வருது அப்படின்னா, இந்த வாதங்களாக அவர்கள் வைத்திருப்பது என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை குறைப்பதாக, உடைப்பதாக, அவர்களுடைய எல்லை வரையறையை சேலஞ்ச் பண்ணுவதாக, சவால் விடுவதாக இருக்கிறது. இதை உச்சநீதிமன்றம் அனுமதிக்குமாங்கிற இடம் தான்
முக்கியமானது. இவ்வளவு நாள் மோடி அரசு கொண்டு வந்த சட்டங்கள் அதிகாரிகளுடைய அதிகாரத்தை பிடுங்கி இருக்கலாம், மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை பிடுங்கி இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனலி கிரியேட்டட் அட்டானமஸ் பாடிஸ் தன்னாட்சி அதிகாரம் பொருந்திய அமைப்புகளை கேள்விக்குள்ளாகி இருக்கலாம், இன்னும் பல வேலைகளை செய்திருக்கலாம். இதையெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் நின்றுட்டு எலக்ட்ரல் பேண்டை கொண்டு வந்தாங்க, போச்சு வந்துச்சு, இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கொஞ்சம் கூலாக டைம் எடுத்து அணுகியிருக்கலாம். ஆனால் அவசரமாக மோடி அரசு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எடுத்து விசாரித்து சட்டம் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்பாக ரத்து பண்ணுச்சு. எப்போ அப்படின்னா 2015 என்ஜேஏசின்னு ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. என்ஜேஏசினா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். யூபிஎஸ்சி மாதிரி நாங்கள் எக்ஸாம் நடத்தி நீதிபதிகளை நியமிக்கிறோம், அந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுக்க போகிறதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு கமிஷனை கிரியேட் பண்ணுறோன்னு அவசரமாக உச்சநீதிமன்றம் அதை கையில் எடுத்து இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜுடிஷியரி தனித்து தான் இயங்க வேண்டும், ஏற்கனவே இருக்க கொலீஜியம் அமைப்பு முறை தான் சிறந்ததுன்னு இந்த சட்டத்தையே ரத்து பண்ணாங்க. அப்போ மற்ற இடத்துல வரும்போது நீதித்துறை கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு குஷன் எடுத்து கூட பார்த்துக்கலான்னு நகர்த்துவாங்க. அவங்க தலையிலே கை வச்சா அதை சீரியஸாக தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள், இதில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், 2 நீதிபதிகள் அமர்வினுடைய தீர்ப்பு, இது எல்லாம் நீதித்துறையை கேள்விக்குள்ளாக்குவதாக இருப்பதன் காரணமாக கான்ஸ்டிடியூஷனை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணுற இடத்துக்கு உச்சநீதிமன்றம் போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஸ்டில் அது எப்படி போகிறது என்ன ஏதுங்கிறத பொறுத்து அப்டேட்ஸோட கூடுதலாக சந்திக்கலாம். அடுத்ததாக இந்த வழக்கு 9ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதற்கு பிறகு வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து நம்ம வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.